இங்க காவேரி கிட்ட வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா விஜய் சொன்னதுக்கு அப்புறம் இங்க காவேரியால அந்த விஷயத்தை தாங்கவே முடியல. பட் ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே எங்க தாத்தாவுமே கவனிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா விஜய் வந்து எப்பவும் போல அவங்க மேல இருக்க நம்பிக்கையில எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா எங்க காவேரியால அவர் பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு பார்த்து அவங்க தன்னை விட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த ராகினியுமே இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க விஜயுமே எப்பவும் போல க்ளோஸா காவேரி கிட்ட பேசுறது இது நல்லா இருக்காது, இது எப்படியாவது நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயுமே அங்க இருந்து டைரக்டா வெண்ணிலாவை பார்க்க கிளம்பினதுக்கு அப்புறம் காவேரி ரெடி ஆகி ஃபேக்டரிக்கு போறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் காவேரி பக்கத்துல வந்த ராகினியுமே காவேரியை வெறுப்பேற்ற மாதிரி மறுபடியும் அந்த அக்ரிமெண்ட்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு காவேரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரத்துல விஜய் பாரு அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, நீ இடத்த காலி பண்ணு, இருந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி உன்னை துரத்தி விட போறாரு. நீ என்னதான் ஆபீஸ்ல போய் அவரோட வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தாலும் வெண்ணிலா சரியாகிற வரைக்கும் தான் நீ அவருக்கு ஒய்ஃபா இருக்க முடியும், மற்றபடி வேற எந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த வீட்டுல நீ இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திடுறாங்க. இங்க காவேரியுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரு என் விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத முதல்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களையும் திட்டிடுறாங்க. திட்டினது மட்டும் இல்லாம டைரக்டா ஃபேக்டரிக்கும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்களோட மைண்டுக்குள்ள இங்க ராகினி சொன்ன விஷயம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒருவேளை விஜய் நம்மளை இப்படிதான் வச்சிருப்பாரோ, அப்போ வந்து வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா இந்த குடும்பத்தை விட்டு போக வேண்டிய நிலைமை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யமுனா வீட்லயுமே யமுனா இருந்துகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இங்க பாருங்க, நீங்க சும்மா சும்மா உங்க அம்மாட்ட டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கலாதனால கோவப்படுறாங்க, பட் அதுக்காக நீங்களும் அவங்க போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல என்ன வந்து ரொம்பவே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனா நான் அந்த மாதிரி அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் பண்றது இல்ல, ஆனா அவங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்க என்ன புரிஞ்சுக்காங்க நம்பிக்கை இருக்கு, அதனால இந்த விஷயத்துல நீங்க டென்ஷன் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அவரையுமே கொஞ்சம் காம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் குமரன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எங்க பாட்டியுமே கங்கா கிட்ட ரொம்பவே ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, புருஷனை எப்பவுமே கைக்குள்ள வச்சுக்கணும், இந்த மாதிரி அவனை வெளியில விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளவுதான், ஒரு லிமிட்டுக்கு மேல அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி குமரனோட நடவடிக்கையை கவனிக்க சொல்றாங்க. ஆனா குமரனுமே இந்த பக்கம் அந்த பட ஷூட்டிங்காக தான் சொல்லப்போனா அந்த கான்செப்ட்ல மட்டும் நம்ம செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவருமே இதை ஒரு சர்ப்ரைஸா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எங்க காவேரியுமே இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க விஜய் பார்க்க அங்க வந்திருப்பாங்க. அங்க வந்துட்டு விஜய் கிட்ட உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அப்பதான் வெண்ணிலாவுக்குமே கொஞ்சம் சேனு வர ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா விஜயுமே ஒரு நிமிஷம் காவேரி நம்ம பேசுவோம், வெண்ணிலா இப்பதான் வந்து கொஞ்சம் கியூர் ஆகிட்டு வராங்க, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரியுமே ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க முதல்ல என்னோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயமே நிறுத்தி பிடிக்கிறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம இங்க விஜயமே இருந்துகிட்டு என்னாச்சு காவேரிக்கு, ஏன் டென்ஷன் ஆகுறா அப்படின்னு சொல்லி அவங்களோட முகத்தை பாக்குறாங்க. அப்ப டைரக்டா காவேரியுமே இங்க பாருங்க, என்னோட அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வீட்டை விட்டு அனுப்ப போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜயமே கேட்க சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே என்னாச்சு, எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க பாரு காவேரி, நான் எப்பவுமே உன்னை என்னோட லைஃப் விட்டு பிரிக்கணும்னு நினைச்சதே கிடையாது, நான் இன்னுமே உமால வந்து இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கேன், இந்த மாதிரி வெண்ணிலாக்கு சரியாகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை விட முக்கியம், வெண்ணிலா என்ன நினைச்சாலும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர முடியாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ தான் மனைவின்னு இருக்கல்ல, அப்புறம் எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க பாரு காவேரி, தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, அன்னைக்கு நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட்டை நான் கையில வச்சிருந்தேன் கவனிச்சியா, அந்த அக்ரிமெண்ட்டை உன் முன்னாடி கிழிச்சு போடணும், இதுக்கு மேல அக்ரிமெண்டே கிடையாது, நம்ம எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். பட் நான் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தா நான் அப்படியே ஃபுல்லா ஸ்டன் ஆயிட்டேன். அப்போதைக்கு என்னால வெண்ணிலாவை கியூர் பண்றதை பத்தி மட்டும் தான் யோசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் தாத்தா என்கிட்ட பேசினாரு, அதை வச்சுதான் நான் பொறுமையாக யோசிச்சுட்டு என் லைஃப்ல எப்பவுமே காவேரி இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். அதே நேரத்தில் என்னால இந்த மாதிரி கஷ்டப்படுற வெண்ணிலாவுமே கியூர் ஆகி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெளிவாக எடுத்துக்கிட்டேன். அதனால தான் இப்போ வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர விஷயத்த கூட உங்ககிட்ட நான் சொல்றேன். ஏன் உங்ககிட்ட டிசிஷன் எடுக்கிறேன், ஏன் உங்ககிட்ட சொல்லாமே கூட நான் பண்ணலாம்ல, ஆனா நீ கண்டிப்பா என்னில் சரிபாதி அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருமே தான் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் காவேரி கிட்ட கொட்டி தீக்கிறாரு. அப்பதான் காவேரிக்குமே புரிய வருது, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராகினி தான் நம்ம மண்டையை குழப்பி சம்பந்தமே இல்லாம சண்டை போட வச்சுட்டு இருக்காங்க, நம்ம தெளிவா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. சரி விஜய், நீங்க சொன்ன அத்தனை நான் ஏத்துக்கிறேன், கண்டிப்பா வந்து வெண்ணிலாவை சரி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி அவங்களுமே வெண்ணிலாவை இந்த பக்கம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க விஜய்மே டாக்டரை போய் பார்த்துட்டு சரி ஓகே டாக்டர், நாங்கள் இந்த மாதிரி வெண்ணிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த டாக்டருமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவங்களை கூட்டிட்டு போங்க, ஆனால் எக்காரந்து கூட தனியாக விட்டுறாதீங்க, அவங்க கூட யாரோ ஒருத்தர் இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா அப்பப்போ அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்கு, ஏன்னா அவங்களோட பழைய ஞாபகங்கள் வர வர அவங்களுக்கு பயங்கரமா ஃபிக்ஸ் வர ஆரம்பிக்கும், அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு கூட ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவனுங்க பக்கத்தில் இருக்க காவேரியுமே சார் கவலைப்படாதீங்க, நான் கூட இருந்து நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வெண்ணிலாக்காக இந்த விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. இன்னொரு சைடு இவங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு டேரக்டா அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அதே நேரம் ரெண்டு பேர் வேற விதமா யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் தாத்தா யோசிக்கிற விதம், இந்த மாதிரி வெண்ணிலா அந்த வீட்டுக்குள்ள வர்றதுனால காவேரியோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் ராகினியுமே இந்த வெண்ணிலா வச்சுதான் இந்த காவேரியை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும், சொல்லப்போனா இவளை வச்சு அவளை துரத்தி
துரத்திட்டு அதுக்கப்புறம் இவளுக்கும் அதே தான் அப்படின்ற மாதிரி இவளையும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான முடிவோட பிளான் பண்றாங்க.